திருவாரூரில் 6ஆம் வகுப்பு மாணவனை சில மர்ம நபர்கள் கடத்த முயற்சித்ததாக புகார் கூறியதை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவாரூரில் 6ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் இந்த கடத்தல் முயற்சி நடந்ததாக அந்த மாணவன் பெற்றோரிடம் கூறியதை அடுத்து அவர்கள் போலீசில் புகார் அளித்தனர். இதுகுறித்து அந்த மாணவர் கூறுகையில், நான் எனது நண்பருடன் சைக்கிளில் வந்து கொண்டிருந்தேன். அப்போது வழக்கமாக இறங்கி வீட்டிற்கு நடந்து செல்லும் இடத்தில் நான் இறங்கிக் கொண்டேன். அப்போது இருவர் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். என்னிடம் முகவரி கேட்பது போல் கேட்டு என்னை வண்டியில் ஏறுமாறு மிரட்டினர். உடனே நான் ஏறமாட்டேன் என்றேன். இதனை அடுத்து என்னை மிரட்டி பின்னால் வந்த காரில் உட்கார வைத்தனர். கார் சிறிது தூரம் சென்றபோது காரில் இருந்தவர்கள் எனக்கு 50 ரூபாய் நோட்டையும் லேஸ் சிப்ஸ் குர்குரேவையும் கொடுத்தனர். நான் 50 ரூபாய் நோட்டை அவர்களிடமே திருப்பிக் கொடுத்தேன். அப்போது சிக்னல் வந்தது. காரும் நின்றது. அந்த நோட்டை அவர்கள் வாங்கும்போது கீழே விட்டுவிட்டனர். கீழே குனிந்து எடுக்க முயன்ற போதுதான் நான் காரை விட்டு இறங்கி ஓடி வந்தேன். அப்படியும் அவர்கள் என்னை பிடிக்க துரத்தி கொண்டே வந்தனர். மக்கள் நடமாட்டம் இருந்த பகுதிக்கு நான் ஓடி வந்ததால் அவர்கள் என்னை துரத்தாமல் திரும்பி சென்று விட்டனர். உடனே வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் விஷயத்தை கூறினேன். அவர் போலீசில் புகார் கொடுக்கலாம் என என்னை அழைத்து வந்தார். இவ்வாறாக சிறுவன் தெரிவித்திருந்தார். சிறுவன் கூறுவதை வைத்து கடத்த முயற்சிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட இடங்களில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். அண்மை காலமாக குழந்தை கடத்தல், ஆள் கடத்தல் உள்ளிட்ட சம்பவங்கள் பெருகுகின்றன. அதுபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தை கடத்தல் என சென்னையில் ஒரு வதந்தி பரவியதையும் போலீசார் தெரிவித்திருந்தனர். ஸ்கூட்டில ஏறுறான்னு சொன்னாங்க. நான் ஏறல. இந்த சைடு வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு கார் நின்னுச்சா, அதுல என்னை பிடிச்சி இழுத்தாங்க. இழுத்து பேக்கை கீழே போட்டுட்டு ஒரு குர்குரே பாக்கெட்டும் 50 ரூபா காசும் கொடுத்தாங்க. நான் 50 ரூபா காசு வேணான்னு அவங்கள்ட்ட கொடுத்தேன். 50 ரூபா காசு கீழே விழுந்துட்டு அவங்க எடுக்கிறப்ப அந்த குர்குரே அங்கே வச்சுட்டு நான் பேக் எடுத்துட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறப்ப அவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்தாங்களா. நான் மெயின் ரோட்டுக்கு போனோடனே அவங்க மறுபடியும் இங்கே காரிட்டே வந்துட்டாங்க. ஆனால் ஹிந்திக்காரங்க தான் தமிழ்லாம் பேசுகிறாங்க. திக்கி திக்கி பேசுனாங்க. திக்கி திக்கி பேசுனாங்க.